வெல்கம் டு பிரபாவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இனிப்பு தேங்காய் சப்பாத்தி பண்ண போகிறேன். இதுக்கு நான் கோதுமை மாவு 2 கரண்டி அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு சாதாரணமாக மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி அதை வச்சிடலாம். அடுத்து தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு கீறி வச்சுருக்கிறேன். இதை மிக்ஸி கப்பில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இதை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சர்க்கரை சேர்க்க வேண்டாம். அதையும் ஸ்வீட் தேவையாக இருந்தால் இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவை சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். நாம் எடுத்த மாவு ஒரு 5 சப்பாத்தி வர அளவுக்கு தான் இருக்கும். இப்போ பலகையில் கொஞ்சம் மாவு போட்டு மெல்லிசாக சப்பாத்தி தைச்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ நடுப்புற நம்ம தேங்காய் பூவை கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வச்சு இதை லேசாக அப்படி பரப்பி விட்டுட்டு 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கம் ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ இது மேலே லேசாக கட்டையால் தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் பிதுங்கிட்டு வந்துடும். அதனால் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி அதனால் மேலோட்டமாக தேய்ச்சி விட்டுலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து இப்போ இன்னொரு உருண்டை மாவு எடுத்து மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூரணத்தை எடுத்து பாதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஓரத்தையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். நம்ம சோமா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் அல்லது பேனை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கலாம்.
இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக வரணும். இந்த சப்பாத்தி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி தேய்ச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். எண்ணெயில் சோமாசு போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி. இப்போ இதுவும் 2 பக்கமும் கிறிஸ்பியாக வர்ற மாதிரி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இனிப்பு தேங்காய் பூ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களும் சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.